பிக் பாஸ் இப்போதைக்கு ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரியாக நிறைய பேர் உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் எவிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டு என்ட்ரியை மட்டும்தான் வெளியே அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே தான் கொஞ்சம் நிறையா கான்வர்சேஷன்ஸ் இப்போ தான் நிறைய இண்டிவிஜுவல் கேம் ஆடுற மாதிரி ஒரு சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க கண்டஸ்டன்ஸ் எல்லோரும். ஸோ ஆல் த பெஸ்ட் எல்லாருக்கும், நல்லா விளையாடுங்க. முக்கியமாக வந்து எனக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் வந்து சௌந்தர்யா. ஸோ சௌந்தர்யா நல்லா விளையாடுறீங்க, ஆனால் உங்களோட அந்த எமோஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கோவம்லாம் கொஞ்சம் கட்டுப்பட்டு நல்லா விளையாடுங்க. ஐ வாண்ட் யூ டு பிகம் அ வின்னர். மேல் சைடில் பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் தீபக் டு பிகம் த வின்னர். ரொம்ப பிடிக்கும் தீபக் ப்ரோட கேம், அவர் ஆட்டிடியூட், அவர் கேப்டன்ஷிப் எல்லாமே சூப்பராக இருந்தது. வின் 2 பேர் யாரை ஒருத்தர் வின் பண்ண ஆசை தான். தீபக்கோட கேப்டன்ஷிப் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு சார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் தீபக் என்னென்னா அவரோட கோவம் தான். ஒரு சிம்பிள் விஷயம், மஞ்சரியோட விஷயம் வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம். அது வந்து அவர் வந்து ஒரு கேப்டனாக இருந்து பேசிக்கணும் தவிர தீபக்காக இருந்து பேசியிருக்கக்கூடாது. ஸோ அது கொஞ்சம் ரொம்ப மைனஸாக தெரியுது. நிறைய இடத்துல வந்து கேப்டன் தீபக் மாறி மாறி இருந்தார். ஸோ எனக்கு தெரிஞ்சு கேப்டனாக இருக்கணும், கேப்டன் இருக்கும்போது தீபக்காக இருக்கணும் சார். எனக்கு இவங்களை பார்த்தாலும் இரிட்டேட்டிங்காக இருந்த ஒரு கேரக்டர் வந்து ஆக்சுவலி சாச்சனா. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லியான விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி சுனிதா இருந்தபோது கூட அந்த சம்பங்கியோட அந்த மேட்ரு கூட அந்த சாப்பாடு கொட்ட போகிறது அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். ஸோ நிறைய பேர் வந்து சாப்பாடே இல்லாமல் இருக்காங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சது ப்ரூஃப் பண்ணணும், பட் மிஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சாச்சனா வந்து உள்ளே வந்து இவ்வளோ நாள் இருந்ததே பெரிய விஷயம். சிவகுமார் ஒரு கண்டஸ்டன்ட் இருந்தார். எனக்கு தெரிஞ்சு சாச்சனா வந்து விஜய் சேதுபதி சாரோட நடித்ததுனால அந்த சாச்சனாவை வந்து காப்பாற்றப்படணும் சொல்லிட்டு சிவகுமாரை வெளியே தள்ளிட்டாங்களோ சொல்லிட்டு என்னோட எண்ணம் சார். கண்டிப்பாக இருக்குது. எனக்கு சிவகுமார் ப்ரோ வந்து வெளியே போனது ரொம்ப பார்ஷாலிட்டி. அவர் நல்ல ஒரு கண்டஸ்டன்ட்டு. அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சிவகுமார் ப்ரோ வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வந்துட்டு ஒரு டாஸ்க் நடந்தது. அதில் வந்து தீபக் ப்ரோ வந்து ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிட்டார் சிவா ப்ரோ கிட்ட. ஆனால் அப்போ சிவா ப்ரோ அழுதார். ஆனால் விஜய் சேதுபதி சார் வந்து அதை பற்றி ஒரு வார்த்தையும் கேட்கல அந்த சாட்டர்டே சண்டே எபிசோடில். அது ஏன் கேட்கலன்னு ஒன்றுமே புரிய முடியல. ஆனால் அது ஒரு பெரிய இன்சிடெண்ட்டாக நடந்தது. கேர்ள்ஸ் அழுவுறது வந்து ஒரு நார்மலான விஷயம் தான் பிக் பாஸில். ஆனால் ஒரு கை அழுவுறது வந்து ஒரு ரொம்ப ரேர் தான். ஸோ அப்படி அழுதாரு அப்படின்னு சொல்லிட்ட பிறகு அது ஏன் விஜய் சேதுபதி சார் கேட்கலான்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்குது சார். சார் அது அவங்கவுங்க ட்ரெண்டு சார். ஸோ கமல் சார் பார்த்திங்கன்னா வந்து பேசுவார், பட் ஷோ வந்து அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஸோ ஃபஸ்ட்டு சீசன் வந்து எல்லாருக்கும் புதுசு தான், கமல் சாருக்கும் புதுசு தான், கண்டஸ்டன்ஸுக்கும் புதுசு தான். ஸோ அதனால இட்ஸ் ஓகே. ஆனால் 2nd, 3rd, 4th சீசன் வரலாம் வரும்போது அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கமல் சாருக்கு வந்துருச்சு. ஆனால் விஜய் சேதுபதி சார் வந்து எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா பேச விட மாட்டேன்றாங்க, உட்கார சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது ஆக்சுவலாக வந்து ஒரு இதுவே கிடையாது. அது எல்லாம் என்ன சொல்கிறது, அது கிடையாது. அவர் வந்து சான்ஸ் கொடுக்குறாரு. அவர் சொல்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டால் ரொம்ப சுற்றி விடுறது. அதாவது அந்த கண்டஸ்டன்ட் மேலே தப்பு இருக்குது, ஆனால் அந்த கண்டஸ்டன்ட் தப்பாக ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஆமாம் இது தப்பு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து அங்கேயே முடிஞ்சிடும். பார்த்திங்கன்னா இப்போ வர சாட்டர்டே சண்டே ஷோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 1 hour and 40 minutes 1 hour and 50 minutes இருக்கிறாங்க. ஆக்சுவலி அது வந்து ஒரு 1 hour 10 minutesலேயே முடிச்சிடலாம். ஸோ கமல் சார் இருந்தாருன்னா டக்குனு முடிச்சிடுவார். விஜய் சேதுபதி சார் இருக்கிறதுனால கண்டஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி இருக்குது. விஜய் சேதுபதி சார் தானே என்ன சொன்னாலும் சும்மா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி கண்டஸ்டன்ஸ் கிட்டே இருக்குது சார். இந்த வாரம் ஓகே ரஞ்சித் சேவ் ஆகிட்டார், மஞ்சரி சேவ் ஆகிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பிடிச்ச கண்டஸ்டன்ட் வந்து ஆர்ஜே ஆனந்தி. ஸோ அவங்களும் வெளியே வந்துட்டாங்க. ஸோ எனக்கு யார் வந்தாலும் ஓகே தான் சார். பட் எனக்கு இந்த வாரம் யார் வெளியே வரலாம், இவங்க கேம் போதும் ரொம்ப ஆட்டாங்க அப்படின்னு பார்த்தா தர்ஷிகா. இல்லை, பிக் பாஸ் வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் சொல்ல முடியாது சார். ஏன்னா நம்ம வந்து ஒரு புது கான்செப்ட் ஒன்று கொண்டு வரல. ஏற்கனவே வந்து பிக் பிரதர்னு ஒரு ஷோ ஏற்கனவே வந்து அங்கே இங்கிலீஷ் சேனல்ஸ் நடந்துகிட்டு. ஸோ அதுதான் வந்து இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதனால் இது ஒரு ரியாலிட்டி ஷோ. அது வந்து இது எப்படி பார்த்திங்கன்னா மற்ற வந்து இந்த சிங்கிங் ஷோவோ டான்ஸிங் ஷோ வந்து இந்த வருஷத்தில் ஒரு வாட்டி தான் வருது. ஸோ அதனால் இட்ஸ் நத்திங் ஹார்ம் டு டூ. ஓகே, இது பிக் பாஸில் சொல்கிறீங்களா? பிக் பாஸில் தமிழ் பிக் பாஸில் வரைக்கும் அந்த மாதிரி ஒன்றும் வல்கராக வந்த மாதிரி தெரில சார். ஸோ ஃபஸ்ட்டு சீசனில் பார்த்திங்கன்னா ஆரவ் ஓவியா இருந்தாங்க. ஸோ அது ஒரு மருத்துவ முத்தம் மாதிரி கமல் சார் பேசி அது வந்துருச்சு. பட் இப்போது வந்து வல்கரா வருதுன்னா இப்போ இந்த காலத்து பசங்க அப்படி இருக்காங்க சார். அவங்களே தப்பு பண்ணும்போது ஒரு ரியாலிட்டி ஷோவில் அங்கே பண்ணாமல் இருக்க முடியாது சார்.
இப்போ விஜயும் விஷாலும் தர்ஷிகாவும் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு லவ் மாதிரி ஒரு போகிறாங்க. பட் அது பார்க்க சீரியஸாக நல்லா இல்லை. ஸோ அதனால தர்ஷிகா வெளியே வந்தாங்கன்னா விஷால் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக விளையாடுவாரோ நம்பிக்கை இருக்குது, அவ்வளோதான். பட் விஷால் வந்து கண்டிப்பாக கப்பு ஜெயிக்க மாட்டார், அது நல்லா தெரியும். ஆக்சுவலி ரொம்ப தப்பு சார். ஏன்னா வந்துட்டு அது வந்து நான் ஜாக்லின் மட்டும் சொல்ல மாட்டேன். சௌந்தர்யா கூட ஒரு 2 இடத்துல வந்து அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது கூட அவங்க சத்யா சொன்னார் ஆபாசமாக இருந்தது அப்படின்ட்டு. அதே மாதிரி விஜய் சேதுபதி சார் கேட்கும்போது கூட குரூப்பில் வந்து லேடிஸ் எல்லோரும் ஆபாசமாக இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்து ஒரு ஞாபகம் வச்சுக்கணும், அந்த வீட்டில் வந்து நிறைய கேமராஸ் இருக்குது. ஸோ ஒரு ஆங்கிளில் தப்பாக தெரியலனா இன்னொரு ஆங்கிளில் கண்டிப்பாக தப்பாக தெரியுது. தயவு செஞ்சு ஒரு பப்ளிக் எல்லோரும் பார்க்குறாங்க, சின்ன பசங்க பார்க்குறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா நாளைக்கு நீங்கள் பண்ணுறது அவங்களும் உள்ளே ஃப்யூச்சரில் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. அதே மாதிரி ஜாக்லின் வந்து கால் போட்டு படுத்தது வந்து ரொம்ப ஒரு தப்பான விஷயம். ஏன்னா அவங்க தலை சைடில் வந்து எந்த ஒரு கேமராவும் இல்லை. அதனால பிக் பாஸ் என்ன பண்ணாங்கன்னா இந்த சைடு கேமரா தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த சைட்லேருந்து பார்க்கும், அந்த ஆங்கிளில் பார்க்கும் ரொம்ப தப்பாக இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த ஷோ பார்க்கும்போது கூட எங்கள் அம்மா வந்து ஏஞ்சி வெளியே போனாங்க. அது ஏமா போகிற அப்படிங்களடா, அது பார்க்க நல்லா இல்லை, அதுதான் நல்லா இருக்குது. ஜாக்லின் வந்து ஒரு நல்ல ஒரு பிரில்லியண்ட்டான பொண்ணு, இந்த மாதிரி பொண்ணு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதுவும் அந்த மேல் கண்டஸ்டன்ட் வந்து ரொம்ப அசால்ட்டாக விடுற. அட்லீஸ்ட் அந்த மேல் கண்டஸ்டன்டாவது வேண்டாம் தள்ளிடு அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாச்சனா பார்த்தீங்கன்னா அடிக்கடி போய் விஜய் விஷாலை வந்து கட்டி பிடிக்கிறது, அது நல்லா இல்லை சார். உங்கள் பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே பிக் பாஸ் வீட்டில் இன்னொரு சூப்பர் கண்டஸ்டன்ட் இருக்கார் முத்துக்குமரன். அவர் வந்து சாச்சனாவோட என்ன லிமிட் இருக்கோ அந்த லிமிட்டில் இருந்தார். அவரும் தங்கச்சி தான் சொன்னார். ஆனால் எல்லா கேமராமேனே வேண்ட போய் கட்டி பிடிக்கிறது இதெல்லாம் பண்ணல. ஒரு கண்டஸ்டன்ட் இமினாட் வெளியே போகிறாங்க அப்படின்னா அந்த கண்டஸ்டன்ட்டை வெளியே போகிறாங்க, ஓகேங்களா? அப்போது விஜய் விஷால் வந்து நீங்கள் சாச்சனாவை கட்டிப்பிடிக்க அவசியம் கிடையாது, தனியாக விடுங்க. எதுக்கு கேமரா இது கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறீங்களா? தேவையில்லை. இட்ஸ் லுக்கிங் வல்கர். வேணாம். தங்கச்சியா? ஓகே ஃபைன். இப்போ தங்கச்சினா நீங்கள் சண்டை போகிற மாதிரி இருக்க போகிறது இல்லைல்ல. உள்ளே வீட்டுக்குள்ளே இருக்கும்போது சண்டை போட்டு தானே இருந்தீங்க சாச்சனா கூட, சொல்லுங்கள். ஓவரால் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு சார். இந்த சீசன் கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறையா கண்டஸ்டன்ஸ் வந்து நம்ம கடையில் எல்லாம் போகும்போது நிறைய பேனர் பார்த்துருப்போம், ஆனால் அவங்க யாருன்னு தெரியாது. இப்போது ஒரு பிக் பாஸ் ஷோக்குள்ளே பார்த்துட்டு அந்த பேனர் பார்த்தோம், ஓ இவங்க தான் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் இருக்கும் அப்படின்னு தெரியுது. இந்த சௌந்தர்யா இருக்கட்டும், நிறைய கண்டஸ்டன்ட் தெரிய வருது. ஸோ இந்த ஷோ அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஷோ, கூட்டிகிட்டு போனால் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஷோவில் வந்து நிறைய விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது ஒரு முக்கியமான விஷயம். சாட்டர்டே சண்டே எபிசோட் வரும்போது ஆடியன்ஸ் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும். தயவு செஞ்சு ஆடியன்ஸை மாற்றி எடுங்க சார். நீங்கள் வந்த ஆடியன்ஸே ஃப்ரண்ட்டில் உட்கார வைக்கிறீங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி பின்னாடி உட்கார வைக்கிறீங்க, திருப்பி இன்னொரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி முன்னாடி உட்கார வைக்கிறீங்க. அது பண்ணாதீங்க. தயவு செஞ்சு வேறு ஆடியன்ஸை உட்கார வைங்க. வேறு ஆடியன்ஸ் வந்து ஒப்பீனியன்ஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்னா விஜய் சேதுபதி சார் வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண கொஸ்டின்ஸ் மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு லேடி போன சாட்டர்டே சண்டே எபிசோடில் வந்து விஜய் சேதுபதி சார்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து சாச்சனாவோட அப்பா நடித்ததுனால நாங்கள் வந்துட்டு நீங்கள் பாஷாட்ட நடந்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் கரெக்டாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு. அது ஆக்சுவலாக வந்து சொல்லி கொடுத்து பண்ணுற மாதிரி தான் 100% தெரியுது. ஏன்னா சாச்சனா வெளியே போகிறது, அதனால தான் வேணும்ட்டு ஆர்ஜே ஆனந்தியை இந்த வாரம் வெளியே எடுத்தாங்க. ஆர்ஜே ஆனந்தி வெளியே வர கண்டஸ்டண்ட்டே கிடையாது. ரெண்டு பேரில் எனக்கு தெரிஞ்சிங்கன்னா சாச்சனா மட்டும்தான் வெளியே இருக்கணும் தவிர ஆர்ஜே ஆனந்தி இஸ் அ கண்டஸ்டன்ட். போன சீசன் நம்ம விசித்ரா மேம் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இந்த வாட்டி நம்ம பார்க்குற கண்டஸ்டன்ட் ஆர்ஜே ஆனந்தி தான். ஸோ அவங்க வெளியே வந்தது ஒரு ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட்.